இந்த பேரம் பேசுறதுனா சில ஸ்கில் செட் வேணும். ஆனால் அதில் நான் ஃபெயில். பட் கேட்டு கற்றுக்கிட்டதில் இது ரேட்டு கேட்டுட்டு அதுலேருந்து பாதி விலையிலேருந்து ஆரம்பிக்கணும். 2வது கடை நான் கொடுக்கலனா திரும்பி போகிற மாதிரி போனால் திருப்பி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது நான் மனசில் வச்சுட்டு நான் போனேன்னா போயிட்டு கடை நான் கிட்டே எவ்வளோன்னு கேட்டால் 600 சொன்னாங்க. நான் 400 ஆரம்பித்தேன் பாரு. ஒரு லுக்கு விட்டாங்க பாரு. லைஃப்பில் மறக்க மாட்டேன். சரி தப்பாக கேட்டோம் போல் நான் அடுத்த பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூட்டன் அடிச்சு போகிற மாதிரி போனால் அந்த அண்ணன் கூப்பிடவே இல்லை. அசிங்கப்பட்டால் மது அப்படின்னு சோகத்தில் இருக்கும்போது ஹே மது அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து பேசுனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு சாப்பாடு இந்த ட்ரெயின் டீம் மாதிரி போகலாம். சாப்பாடெல்லாம் ட்ரெயின்லேயே வரும்னு சொன்னோடனே ஒரே எக்ஸைட்மெண்ட். அது எப்போ வரும்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு காதல் கோட்டையில் தேவியானி அவங்க வெயிட் பண்ணுவாங்களே அதே மாதிரி நாங்களும் உட்காந்து எப்படானா அது அழகாக சிக்னல் விட்டுட்டே ட்ரெயின் அழகாக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துச்சு. சரி ஸ்டாப்பிங்கில் ஒரு 5 நிமிஷம் நிற்கும்னு பார்த்தா வந்த நேரத்தில் ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவர்ஸில் போயிட்டு இது பன்னர்கட்டாவில் இருக்குது பிளாட்ஃபார்ம் 65 ஒரு ரெஸ்டாரண்ட். சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அந்த இடத்துக்கான அந்த விலைன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்க.